everyone, welcome back to our channel. இந்த சீரீஸ் ஆஃப் வீடியோஸ்ல நான் உங்களுக்கு என்ன எக்ஸ்பிளைன் பண்ண போறேன்னு பாத்தீங்கன்னா ஸ்ப்ரிங் செக்யூரிட்டி. ஸோ பாஸ்ட் வீடியோஸ் எல்லாமே நான் ஸ்ப்ரிங் பூட்டை டெவலப் வச்சு நான் வந்து நிறைய அப்ளிகேஷன்ஸ் டெவலப் பண்ணோம். இன்னைக்குல இருந்து நம்ம என்ன லேர்ன் பண்ண போறோம்னா ஸ்ப்ரிங் செக்யூரிட்டி. இது வரைக்கும் நம்ம டெவலப் பண்ணதெல்லாம் பாத்தீங்கன்னா பிசினஸ் லாஜிக் வச்சு நம்ம எல்லா அப்ளிகேஷன்ஸும் டெவலப் பண்ணோம். பட் ஒரு அப்ளிகேஷனை ஆஸ் அ டெவலப்பரா நம்ம டெவலப் பண்ணும்போது the security is very very important. அந்த செக்யூரிட்டியை தான் நம்ம இப்ப இருந்து லேர்ன் பண்ண போறோம். ஓகேங்களா? ஃபார் திஸ் ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன், start.spring.io இருக்கு இல்லையா, அந்த வெப்சைட்ல நான் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன் கிரியேட் பண்றேன். இட் இஸ் அ நார்மல் ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன் தான் நான் கிரியேட் பண்ண போறேன். ஜாவா மேவன். ஆஃப்டர் திஸ் இங்க ஆர்டிஃபேக்ட் என்ன கொடுக்க போறேன்னா ஸ்ப்ரிங் செக்யூரிட்டி செக்ஷன். ஓகேங்களா? ஸ்ப்ரிங் செக்யூரிட்டி செக்ஷன் கொடுத்தாச்சு. திஸ் டெஸ்கிரிப்ஷன் வந்து லேர்னிங் பர்பஸ், லேர்னிங் ஸ்ப்ரிங் பூட் செக்யூரிட்டி. ஓகே, இப்ப நான் ஸ்ப்ரிங் பூட் செக்யூரிட்டி லேர்ன் பண்றதுக்கு அப்படின்னு தான் டெஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். ஆஃப்டர் திஸ் நான் என்ன டிபெண்டன்சி ஆட் பண்ண போறேன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வித்தவுட் ஸ்ப்ரிங் பூட் செக்யூரிட்டி டிபெண்டன்சி எப்படி ஒர்க் ஆகுது, ஆஃப்டர் ஆடிங் ஸ்ப்ரிங் செக்யூரிட்டி அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபார் திஸ் நான் வந்து ஸ்ப்ரிங் வெப் ஆட் பண்ணிக்கிறேன். தென் ஸ்ப்ரிங் பூட் டெவ் டூல்ஸும் ஆட் பண்றேன். ஸ்ப்ரிங் பூட் டெவ் டூல்ஸ் அப்படின்னா என்னன்னா, ஒவ்வொரு டைம் என்னோட அப்ளிகேஷன்ல நான் எந்த சேஞ்சஸ் பண்ணாலும் அந்த சேஞ்சஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா ரிஃப்ளெக்ட் ஆகணும். ஈச் அண்ட் எவ்ரி டைம் நான் வந்து அந்த அப்ளிகேஷனை ரன் பண்ணாம ஆட்டோமேட்டிக்கா என் சேஞ்சஸ் எல்லாம் ரிஃப்ளெக்ட் ஆகணுங்கிறதுக்காக நான் ஸ்ப்ரிங் பூட் டெவ் டூல்ஸ் ஆட் பண்ணிருக்கேன். இப்ப ஜென்ரேட்டர்னு கொடுத்தோம்னா நமக்கு ஒரு ஜிப் ஃபைல் வந்து கிரியேட் ஆகும். அந்த ஜிப் ஃபைல அன்சிப் பண்ணி இன்டெலிஜெயில நான் ஓபன் பண்றேன். ஓகே, நான் ஓபன் பண்ணிட்டேன். இப்ப ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு ஆல்ரெடி தெரியும் இந்த ஸ்ப்ரிங் செக்யூரிட்டிக்குள்ள எஸ்ஆர்சி மெயின்ல ஜாவான்ற ஃபோல்டருக்குள்ளதான் நம்மளோட ஸ்ப்ரிங் மெயின் கிளாஸ் இருக்கு. ஓகே, இப்ப நான் என்ன பண்றேன், இந்த ஃபோல்டர்ல ஒரு கண்ட்ரோலர்ன்ற ஃபோல்டர் கிரியேட் பண்றேன். பேக்கேஜ் நியூ. ஆக்சுவலி சாரி, ஐ ஹவ் ஓபன்ட் in a wrong one. நான் இந்த ஸ்ப்ரிங் செக்யூரிட்டின்றதுல தான் ஓபன் பண்ணிருக்கணும். நான் பிஃபோர் தட்டே ஓபன் பண்ணிட்டேன். ஓகே, லெட் மீ ஓபன் இட் again. ஓகே, இப்ப நான் கரெக்டா ஓபன் பண்ணிட்டு வந்துட்டேன். ஃபர்ஸ்ட் வந்து எஸ்ஆர்சில மெயின்குள்ள இந்த ஜாவான்ற ஃபோல்டர்ல நம்மளோட மெயின் வந்து இப்படிதான் இருக்கும். இந்த மெயின் ஃபோல்டர் இருக்கு இல்லையா, இந்த மெயின் ஃபோல்டருக்குள்ள நியூ பேக்கேஜ்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ணி ஹியர் ஐ எம் கோயிங் டு கிரியேட் அ சிம்பிள் கண்ட்ரோலர் கிரியேட் பண்ணிட்டு இந்த கண்ட்ரோலருக்குள்ள நான் வெல்கம் கண்ட்ரோலர்னு ஒரு ஜாவா கிளாஸ் எழுதுறேன். வெல்கம் கண்ட்ரோலர். ஓகே, இந்த கிளாஸ் நான் வந்து ரெஸ்ட் கண்ட்ரோலரா அனோட்டேட் பண்றேன். @ இதெல்லாம் நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச டாபிக்ஸ் தான். ரெஸ்ட் கண்ட்ரோலர். ஓகே, இப்ப இந்த கண்ட்ரோலர்ல நான் வந்து பப்ளிக் ஸ்ட்ரிங் சே வெல்கம்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் எழுதுறேன். ஓகே, ஓபன் க்ளோஸ் கர்லி பிராக்கெட்ல ரிட்டர்ன் welcome to the spring security framework. Okay, இப்போ which is going to be a get mapping, so @ get mapping னு நான் ப்ரொவைட் பண்றேன். Okay, this get mapping should be open close rounded bracket inside the double quotes has \welcome. ஓகே, ஃபைன். இப்போ இந்த அப்ளிகேஷனை நான் சிம்பிளி ரன் மட்டும் பண்றேன். ரன் பண்ணிட்டு நம்மளோட லோக்கல் ஹோஸ்ட் 8080/welcomeனு கொடுத்தா என்ன வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். நம்மளோட அப்ளிகேஷன் வந்து started at 8080 started spring security application சொல்லியிருக்காங்க. இப்ப நம்ம வந்து கூகுள்ல போய் பார்ப்போம், குரோம்ல. இப்போ பாத்தீங்கன்னா நம்மளோட URL என்னது, லோக்கல் ஹோஸ்ட் 8080/welcome. அதை நான் வந்து பேஸ்ட் பண்றேன். சிம்பிளி என்னோட வெல்கம் டு ஸ்ப்ரிங் செக்யூரிட்டி ஃப்ரேம்வொர்க்ன்ற மெசேஜ் டிஸ்பிளே ஆயிடுச்சு. ஓகே, இப்ப நீங்க ஒரு ப்ரொடக்ஷன் ரெடி அப்ளிகேஷன் இந்த மாதிரி ஏதாச்சும் ரெடி பண்ணும்போது வித்தவுட் ஸ்ப்ரிங் செக்யூரிட்டி நான் வந்து இந்த ஏபிஐ கால் பண்ண நினைச்சேன்னா இட் இஸ் ஒர்க்கிங் வித்தவுட் எனி இஷ்யூஸ். அதனால நான் என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் வந்து என்னோட ஸ்ப்ரிங் செக்யூரிட்டிக்கு
ஐ மீன் என்னோட ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷனுக்கு நான் வந்து ஒரு செக்யூரிட்டி கொடுக்கணும் கரெக்டா. அதனால நான் என்ன பண்றேன், மேவன் ரெபாசிட்டரின்ற பேஜுக்கு போறேன். ஓகே, இந்த மேவன் ரெபாசிட்டரியில ஸ்ப்ரிங் செக்யூரிட்டியோட டிபெண்டன்சியா நான் செக் பண்ண போறேன். ஸ்ப்ரிங் செக்யூரிட்டி. ஓகே, இப்ப பாத்தீங்கன்னா இங்க ஸ்ப்ரிங் செக்யூரிட்டி கோர், வெப் அண்ட் கான்ஃபிக் எல்லாமே இருக்கு. நம்ம வெப் செக்யூரிட்டி தான் யூஸ் பண்ண போறோம். ஸோ ஸ்ப்ரிங் செக்யூரிட்டி கீழே வந்தீங்கன்னா இங்க எந்த வெர்ஷன் வேணுமோ அந்த வெர்ஷன் கிளிக் பண்ணலாம். நான் 7.0.3 கொடுக்குறேன். ஆஃப்டர் திஸ் கீழே மேல பாத்தீங்கன்னா டிபெண்டன்சிஸ் இருக்கு இல்லையா, இந்த டிபெண்டன்சிஸ்குள்ள போயிட்டு கிளிக் பண்ண அப்படின்னா ஸ்ப்ரிங் பூட், 1 செகண்ட், ஸ்ப்ரிங் செக்யூரிட்டி. ஓகே, சாரி, கீழே பாத்தீங்கன்னா ஸ்ப்ரிங் செக்யூரிட்டி வெப்ன்ற டிபெண்டன்சி இருக்கு. அது சிம்பிளி காப்பி பண்ணீங்கன்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்கா பேஸ்ட் ஆயிடும், காப்பி ஆயிடும். கிளிக் பண்ணாலே காப்பி ஆயிடும். அதை நம்மளோட இன்டெலிஜேல பேஸ்ட் பண்ணும் form.xml. ஓகேங்களா. எனக்கு ரொம்ப கன்ஃபியூசிங்கா இருக்கு அப்படின்னா சிம்பிளி நம்ம வந்து start.spring.ioல வந்து ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணோம் இல்லையா, இங்க போயிட்டு ஆட் டிபெண்டன்சின்னு கொடுங்க. ஆட் டிபெண்டன்சின்னு கொடுத்துட்டு ஸ்ப்ரிங் செக்யூரிட்டின்னு கொடுத்தீங்கன்னா இந்த டிபெண்டன்சி ஆட் ஆயிடும். இப்போ ஜென்ரேட் பண்ணாம எக்ஸ்ப்ளோர்னு கொடுத்துட்டு இங்க கீழே போனீங்க அப்படின்னா இங்க ஸ்ப்ரிங் செக்யூரிட்டியோட டிபெண்டன்சி ஆட் ஆயிருக்கும். இதை காப்பி பண்ணியும் நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா, இப்ப நான் இதை காப்பி பண்ணிடுறேன். இப்போ நம்மளோட இன்டெலிஜேக்கு போலாம். இப்ப நம்மளோட இன்டெலிஜேல form.xml இருக்கு இல்லையா, அந்த form.xml-க்குள்ள டிபெண்டன்சிஸ் ஆட் பண்ணிருக்கோம் இல்லையா, இந்த டிபெண்டன்சிஸ்குள்ள நான் வந்து என்னோட நியூ டிபெண்டன்சியா ஆட் பண்ண போறேன். தட்ஸ் இட். ஒன்ஸ் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் இங்க ஒரு மேவன் ஐகான் வந்து ரீலோட்னு காமிக்குதா, சோ அதை கிளிக் பண்ணீங்கன்னா நம்மளோட ஸ்ப்ரிங் பூட் செக்யூரிட்டியும் லோட் ஆயிடும். ஓகே, கீழே வந்து அந்த பார் வந்து காமிக்கும். அந்த பார் கம்ப்ளீட் ஆனதையும் நம்மளோட ஸ்ப்ரிங் பூட் செக்யூரிட்டி வெப் செக்யூரிட்டியும் ஆட் ஆயிரும். இப்போ நான் என்ன பண்ண போறேன், சிம்பிளி என்னோட அப்ளிகேஷன் வந்து நான் என்ன பண்ணிருக்கேன்னா ஸ்ப்ரிங் பூட் ஸ்டார்டர் ஸ்ப்ரிங் பூட் டெவ் டூல்ஸ் ஆட் பண்ணிருக்கங்காட்டிக்கு whenever I do an operation it will automatically reload our project. அதனால இப்ப நான் என்ன பண்றேன், நம்மளோட ப்ரௌசருக்கு போய் the same URL நான் ஹிட் பண்றேன். ஓகே, இப்போ லோக்கல் கண்ட்ரோல் ரெஃப்ரெஷ் பண்ணோம்னா சிம்பிளி எதுவுமே ஆகல. நான் என்ன பண்றேன், கண்ட்ரோல் எக்ஸ், சிம்பிளி இந்த டேபை க்ளோஸ் பண்ணிட்டு நான் நியூ டேப்ல என்னோட ஓபன் பண்றேன். ஸ்ப்ரிங் செக்யூரிட்டி நம்ம form.xml ஆட் பண்ணிட்டோம் தானே, தென் why it is not giving. ஓகே, ஸ்ப்ரிங் செக்யூரிட்டி ஆட் பண்ணதுக்கு அப்புறம் நான் டிபெண்டன்சி ஆட் பண்ணதுக்கு அப்புறம் ஐ நீட் டு ரீஸ்டார்ட் மை ப்ராஜெக்ட். நான் ரீஸ்டார்ட் பண்ணாம டெவ் டூல்ஸே ஒர்க் பண்ணணும்னு நினைச்சிட்டேன். சாரி, நான் ரீஸ்டார்ட் பண்றேன். ஸ்டாப் அண்ட் ரீரன். இப்போ நான் ரீரன் பண்ணதையும் பாத்தீங்கன்னா இயர்லியர் தேர் இஸ் நத்திங் நோன் அஸ் திஸ் யூசிங் ஜெனரேட்டட் செக்யூரிட்டி பாஸ்வேர்ட். ஆனா இப்ப எனக்கு வந்து செக்யூரிட்டி பாஸ்வேர்டு ஒன்னு ஜென்ரேட் ஆயிருக்கு. சரி, ஓகே, இதை நான் காப்பி பண்ணி வச்சுக்கிறேன். கீழே என்ன எழுதி இருக்கு, திஸ் ஜென்ரேட்டட் பாஸ்வேர்ட் இஸ் ஃபார் டெவலப்மெண்ட் யூஸ் ஒன்லி, யுவர் செக்யூரிட்டி கான்ஃபிகரேஷன் மஸ்ட் பி அப்டேட்டட் பிஃபோர் ரன்னிங் யுவர் அப்ளிகேஷன் இந்த ப்ரொடக்ஷன். ஓகே, இப்போ வந்து எனக்கு ஆட்டோமேட்டிக்கா ஒரு பாஸ்வேர்ட் வந்து ஜென்ரேட் ஆகி கிடைச்சிருக்கு. நான் இதை காப்பி பண்ணிக்கிறேன். இது எதுக்குன்னு எனக்கு தெரியல. நான் போய் எட்ஜ்ல நம்மளோட அப்ளிகேஷனை ரன் பண்ணுவோம். லெட்ஸ் க்ளோஸ் திஸ். எகெயின் வந்து நான் லோக்கல் ஹோஸ்ட் 8080 ஓபன் பண்றேன். ஓகே, இப்ப பாத்தீங்கன்னா யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் கேக்குது. நான் என் அப்ளிகேஷன்ல நான் எதுவுமே பண்ணல, ஸ்ப்ரிங் செக்யூரிட்டின்ற ஒரு டிபெண்டன்சியை மட்டும் தான் ஆட் பண்ணேன். அதுவா ஆட்டோமேட்டிக்கா ஒரு பாஸ்வேர்டு ஜென்ரேட் பண்ணி கொடுக்குது. அண்ட் தென் வந்து நான் சிம்பிளி ஏதாச்சும் பண்ணணும், அந்த வெல்கம்ன்ற கண்ட்ரோலரை கால் பண்ணணும்னா அது என்ன பண்ணிருக்கு, /login ஒரு ஏபிஐ கால் பண்ணிருக்கு. ஆனா இந்த ஏபிஐ நான் கிரியேட்டே பண்ணல. கரெக்டா, திஸ் இஸ் த பியூட்டி ஆஃப் த
ஸ்ப்ரிங் செக்யூரிட்டி. நான் வந்து ஒண்ணுமே பண்ணல, பட் இட் ஆட்டோமேட்டிக்கலி whenever I'm trying to call an API லாகின்ன்றது ஃபர்ஸ்ட் போகுது. லாகின் பண்ணதுக்கு அப்புறம் தான் என்னால அந்த API பார்க்க முடியும். திஸ் இஸ் வாட் அ செக்யூரிட்டி. இப்ப டிஃபால்ட் யூசர் நேம் வந்து யூசர், அதுக்கடுத்து பாஸ்வேர்ட் பாத்தீங்கன்னா அங்க நம்ம காப்பி பண்ணோம் இல்லையா ஆட்டோ ஜென்ரேட்டட் பாஸ்வேர்டு, அந்த பாஸ்வேர்டு தான் இங்க நான் கொடுக்க போறேன். and then if I give sign in, என்னால இந்த பேஜை ஓபன் பண்ணி பார்க்க முடியும். if I refresh again நான் ரெஃப்ரெஷ் பண்ணாலும் இது வந்து எனக்கு ரெஃப்ரெஷ் ஆகாது. ஐ மீன் எகைன் வந்து செக்யூரிட்டி பேஜ் போய் பாஸ்வேர்டு யூசர் நேம் எல்லாம் கேட்காது. வை? பிகாஸ் த சிஸ்டம் வந்து அந்த மாதிரி தான் எழுதியிருக்காங்க. whenever I'm working in the same session, the செஷனை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். ஐ மீன் பாஸ்வேர்டையும் யூசர் நேமையும் பாஸ்வேர்டையும் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு ஈச் அண்ட் எவ்ரி டைம் என்கிட்ட கேட்காது. whenever I'm doing it for the first time, it will ask. ஓகே, இப்போ நான் இதே ஏபிஐ குரோம்ல வந்து கால் பண்றேன். லோக்கல் ஹோஸ்ட் 8080/welcome. இப்ப கால் பண்ணும்போது the same யூசர் நேமையும் பாஸ்வேர்டையும் கேட்கும். யூசர் நேம் என்னது யூசர் அண்ட் பாஸ்வேர்டு என்னது நம்ம ஆல்ரெடி காப்பி பண்ணி வச்சிருப்போம் இல்லையா, அதுதான் பாஸ்வேர்டு. இப்போ சைன்இன் கொடுத்தேன்னா நான் வந்து உள்ள போய் பாத்துடலாம். என்னோட ஏபிஐயை இப்படிதான் நான் செக்யூர் பண்ணி வச்சிருக்கேன். இந்த செக்யூரிட்டின்ற ஒரு டிபெண்டன்சி ஆட் பண்ணதையும் ஆட்டோமேட்டிக்கா whenever I'm trying to call my API, it is routing to /login API and then வந்து நமக்கு ஒர்க் ஆகுது. இதுல டிஃபால்ட் யூசர் நேம் யூசர் தான் எனக்கு எப்படி தெரியும்? அண்ட் தென் இன்ஸ்டெட் ஆஃப் டிஃபால்ட் யூசர் நேம் நான் எப்படி யூசர் நேம் வேற எப்படி யூசர் நேம் கொடுக்கறது, அண்ட் டிஃபால்ட் பாஸ்வேர்டுக்கு பதிலாக நான் எப்படி வேற பாஸ்வேர்ட் கொடுக்கறது? பிகாஸ் ஈச் அண்ட் எவ்ரி டைம் வந்து நான் ஆட்டோ ஜென்ரேட்டட் யூசர் நேம் பாஸ்வேர்டு தான் கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டா அதெல்லாம் கிடையாது. வி கேன் சேஞ்ச் இட். அது எப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. இப்போ ஸ்ப்ரிங் செக்யூரிட்டின்ற டிபெண்டன்சி ஆட் பண்ணதையும் இந்த ஸ்ப்ரிங் செக்யூரிட்டியில இருக்கிற கிளாஸை நம்ம போய் பார்ப்போம். ஸ்ப்ரிங் செக்யூரிட்டி ப்ராப்பர்ட்டிஸ்ன்ற கிளாஸா, அதுலதான் வந்து நம்மளோட லாஜிக் எழுதியிருக்காங்க. இங்க பாருங்க, செக்யூரிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஸ்ப்ரிங் பூட் செக்யூரிட்டி டிபெண்டன்சிக்குள்ள நான் போறேன். உள்ள போனா ஃபர்ஸ்ட் வந்து யூசர் நேம் பாருங்க, which is a யூசர்னு கொடுத்திருக்காங்க. ஆஃப்டர் தட் பாஸ்வேர்ட் இஸ் அ ரேண்டம் UUID, ஐ மீன் ரேண்டமா ஜென்ரேட் பண்ற பாஸ்வேர்ட்னு கொடுத்திருக்காங்க. தட்ஸ் வை we are getting a random password and user name is by default userனு கொடுத்திருக்காங்க. இப்ப இதுக்கு நான் application ப்ராப்பர்ட்டிஸ் ஃபைல்ல ப்ராப்பர்ட்டிஸ் செட் பண்ணணும் அப்படின்னா எப்படி செட் பண்றதுன்னா, which is very simple. நீங்க ஸ்ப்ரிங் பூட் அந்த செக்யூரிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் கிளாஸ்ல செக் பண்ணீங்கன்னா கான்ஃபிகரேஷன் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் spring.security, அதுக்குள்ள யூசர்ன்ற கிளாஸா, அந்த யூசர்ன்ற கிளாஸ்ல நேமும் பாஸ்வேர்டும் இருக்கு. சோ இதை நம்ம எப்படி செட் பண்ணலாம் அப்படின்னா spring.security.user.name and then spring.security.user.password அப்படின்னு தான் அப்ளிகேஷன் டாட் ப்ராப்பர்ட்டிஸ்ல செட் பண்ண போறோம். ஸோ இப்போ அப்ளிகேஷன் டாட் ப்ராப்பர்ட்டிஸ் ஓபன் பண்ணிட்டு ஹியர் நம்ம எப்படி கொடுக்கணும், spring.security.user.name which is equal to, நான் வந்து admin சொல்லிட்டு கொடுக்குறேன். after that spring.security.user.password which is also admin சொல்லிட்டு தரேன். admin கொடுக்கறது மோஸ்ட் ஆஃப் த அப்ளிகேஷன் பாத்தீங்கன்னா இஃப் யூ வாண்ட் டு லாகின் டிஃபால்ட் admin தான் இருக்கும். இப்போ வந்து நம்மளோட அப்ளிகேஷன் ஐ திங்க் ஆட்டோமேட்டிக்காவே ரீஸ்டார்ட் ஆயிருக்கும் பிகாஸ் ஆஃப் ஸ்ப்ரிங் பூட் டெவ் ஆப்ஸ். இப்போ நான் வந்து குரோம் ஓபன் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நம்மளோட செஷனை நான் வந்து க்ளோஸ் பண்ணிட்டு எகைன் லோக்கல் ஹோஸ்ட் 8080 வெல்கம்னு கொடுக்குறேன். இட்ஸ் ஓப்பனிங். நான் வந்து மேபி ஐ கேன் ட்ரை இன் இன்காக்னிட்டோ மோட் ஆல்சோ பிகாஸ் என்னோட செஷன் ஓப்பன் ஆயிடுது. ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன் காட்டிக்கு. நான் இன்காக்னிட்டோ மோட் ஓபன் பண்றேன். இப்ப இன்காக்னிட்டோ மோட்ல லோக்கல் ஹோஸ்ட் 8080/welcome சொல்லிட்டு தரேன். இப்ப யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் கேக்குது. நான் admin and admin ப்ரொவைட் பண்றேன். இப்போ என்னால ஓபன் பண்ண முடியுது. திஸ் இஸ் ஹவு என்னால கஸ்டமா யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் செட் பண்றது. இப்படிதான் ஹவு நம்மளோட அப்ளிகேஷன் டாட் ப்ராப்பர்ட்டிஸ்ல போய் spring.security.user.name
நேம்னு கொடுத்தோம் அப்படின்னா நம்மளோட யூசர் நேம் வந்து செட் ஆயிடும். ஆஃப்டர் தட் வந்து ஸ்ப்ரிங் டாட் செக்யூரிட்டி டாட் யூசர் டாட் பாஸ்வேர்ட்னு கொடுத்தோம்னா பாஸ்வேர்ட் செட் ஆயிடும். இப்ப நான் அப்ளிகேஷனை ரீரன் பண்ணி பாக்குறேன் வெதர் இங்க நான் வந்து இவ்வளவு நேரமா ஸ்ப்ரிங் டெவ் டூல்ஸ் வச்சு தான் பண்ணோம். ஸோ இது வந்து ஆட்டோமேட்டிக்கா இருக்கு. இப்ப நான் அப்ளிகேஷனை ரீரன் பண்ணா இந்த ஆட்டோமேட்டிக்கலி ஜெனரேட்டட் பாஸ்வேர்ட் ஜெனரேட் ஆகுமான்னு சொல்லிட்டு செக் பண்ணலாம். சி ஜென்ரேட் ஆகல. ஏன் அப்படின்னா the same spring security processor classல there is a method called password generated. இந்த password generated வந்து ஃபால்ஸா இருந்தா இப்ப நான் பாஸ்வேர்டை கொடுக்கல அப்படின்னா மட்டும்தான் பாஸ்வேர்ட் ஜென்ரேட் ஆகும். அப்படி இல்லைன்னா ஜென்ரேட் ஆகாது. இங்க நான் டிஃபால்ட் பாஸ்வேர்ட் கொடுத்துருக்கேன் காட்டிக்க எனக்கு பாஸ்வேர்ட் எகைன் ஜென்ரேட் ஆகல. This is how Spring Security works. இப்போ இந்த பாஸ்வேர்டுமே பாத்தீங்கன்னா நான் வந்து ஹார்ட் கோட் தான் பண்ணியிருக்கேன். இஃப் எனிஒன் வந்து ஃப்ரம் ப்ரொடக்ஷன்ல எனக்கு வேற பாஸ்வேர்ட் வேணும், டெவாப்ஸ் டீம் வந்து வேற பாஸ்வேர்ட் கேட்குறாங்க அப்படின்னா டைனமிக்கா கொடுக்கறதுக்கு என்ன மாதிரி கொடுக்கலாம்னா ஹியர் இந்த சிம்பிள் போட்டுட்டு டாலர் சிம்பிள் போட்டதுக்கு அப்புறம் ஓப்பன் க்ளோஸ் கர்லி பிராக்கெட்குள்ள நான் என்ன பண்ண போறேன்னா ஸ்ப்ரிங் செக்யூரிட்டி இந்த ஸ்ப்ரிங் செக்யூரிட்டி டாட் யூசர் நேமுக்கு ஒரு யூசர் நேம் ப்ரொவைட் பண்ண போறேன். செக்யூரிட்டி அண்டர்ஸ்கோர் யூசர் நேம். ஓகே, ஆஃப்டர் திஸ் கோலன். ஏன் இங்க நேம்னு கொடுத்துட்டு கோலன்னு கொடுத்து ஒரு வேல்யூ கொடுக்குறேன்னா உங்களுக்கு இந்த ஸ்ப்ரிங் செக்யூரிட்டி டாட் யூசர் நேம்னு செக்யூரிட்டி அண்டர்ஸ்கோர் யூசர் நேம்னு சொல்லிட்டு யாருமே வந்து ப்ரொவைட் பண்ணல அப்படின்னா டிஃபால்ட்டா இந்த யூசர் நேமை எடுத்துக்கோங்கன்னு சொல்றது. அதே மாதிரி பாஸ்வேர்டுக்கும் நான் என்ன பண்றேன், செக்யூரிட்டி டாட் இன்ஸ்டெட் ஆஃப் யூசர் நேம் நான் வந்து பாஸ்வேர்ட்னு கொடுத்துறேன். செக்யூரிட்டி அண்டர்ஸ்கோர் பாஸ்வேர்ட்னு சொல்லி ப்ரொவைட் பண்ணிடுறேன். இப்படி ப்ரொவைட் பண்ணோம் அப்படின்னா உங்க யாராச்சும் என்விரான்மெண்ட் வேரியபிள்ல யூசர் நேம் வேறையும் பாஸ்வேர்ட் வேறையும் கொடுத்தா அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்ற பட்சத்துல நான் கொடுத்துருக்க டிஃபால்ட் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டை நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. விச் இஸ் அ டிஃபால்ட் ஒன். யாராச்சும் வந்து என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ்ல இந்த நேம் வச்சு கொடுத்தாங்க அப்படின்னா அதை தான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கும். ஓகேங்களா? ஓகே, இப்ப நம்ம செக்யூரிட்டின்னு பேசுறோமே, இதெல்லாம் வந்து பிசினஸ் லாஜிக்ல இன்க்ளூட் பண்ணிருப்பாங்களான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. செக்யூரிட்டின்றது நமக்கு பிசினஸ் லாஜிக்ல இந்த மாதிரி செக்யூரிட்டி எல்லாம் உங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்ல மாட்டாங்க. which is a non-functional requirement. செக்யூரிட்டி ஆஸ் அ கிளைண்டா அவங்க வந்து எனக்கு செக்யூரிட்டி நீங்க ப்ரொவைட் பண்ணணும் என்னோட அப்ளிகேஷனுக்குலாம் யாருமே சொல்ல மாட்டாங்க. யூ நீட் டு ஃபார் ஷுர் டேக் கேர் ஆஃப் திஸ். செக்யூரிட்டி இஸ் அ நான்-ஃபங்க்ஷனல் ரெக்வயர்மெண்ட். லைக் நம்மளோட அப்ளிகேஷனோட பெர்ஃபார்மன்ஸ் ஸ்கேலபிலிட்டி எல்லாம் எப்படி யூசர் நமக்கு சொல்ல மாட்டாங்களோ அதே மாதிரி செக்யூரிட்டி எனக்கு வேணும்னு சொல்ல மாட்டாங்க. நம்ம பை டிஃபால்ட் செக்யூரிட்டி ப்ரொவைட் பண்ணோம். ஆஸ் எ டெவலப்பர் நம்ம டெவலப்மெண்ட் ஃபேஸ்ல இருந்தே நம்மளோட அப்ளிகேஷனுக்கு செக்யூரிட்டியை ப்ரொவைட் பண்றது நம்மளோட வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டியூட்டி. ஏன் செக்யூரிட்டி ப்ரொவைட் பண்றோன்றது ரொம்ப முக்கியம். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ ஆர் ஒர்க்கிங் ஆன் அ பேங்கிங் அப்ளிகேஷன், சரி ஒர்க்கிங் இல்ல நார்மலா ஒரு பேங்க்னு பாத்தீங்கன்னா பேங்க்ல டே அண்ட் நைட் வந்து கண்டிப்பா வந்து செக்யூரிட்டி இருப்பாங்க. ஆஃப்டர் தட் லாக்கர்ஸ்மே ஈஸியா அக்சசபிள் லாக்கர்ஸா இருக்காது. நிறைய ஒரு மாதிரி ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாவா இருக்கும். தென் சிசிடிவி கேமரா 24/7 ஒர்க் ஆகும். இவ்வளோ செக்யூரிட்டி எதுக்கு பண்றாங்கன்னா அந்த பேங்க்ல வேல்யூபிள் அசெட்ஸ் இருக்கு. லைக் நிறைய அமௌண்ட் இருக்கும், தென் ஜுவல்லரிஸ் நிறைய இருக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயம் பேங்க்ல இருக்கும். அதெல்லாம் ப்ரொடெக்ட் பண்றதுக்காக இவ்வளவு செக்யூரிட்டி கொடுக்குறாங்க. அதே மாதிரி நம்மளோட அப்ளிகேஷன்லயும் நிறைய வேல்யூபிள் திங்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் ஐ எம் a user, I am logging into some website. இப்போ அதுல வந்து நம்மளோட கிரெடிட் கார்டு டீடைல்ஸ், டெபிட் கார்டு டீடைல்ஸ், அதுக்கப்புறம் வந்து நம்மளோட அட்ரஸ், போன் நம்பர், இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கும். இப்போ அந்த மாதிரியான அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் நம்ம வந்து செக்யூரிட்டி ப்ரொவைட் பண்ணலனா இட் வில் பி வெரி வெரி ஈஸி ஃபார் அ ஹேக்கர் டு டேக் அவர் இன்ஃபர்மேஷன் அண்ட் மிஸ்யூஸ் இட். அதனால நம்மளோட அப்ளிகேஷனுக்கு செக்யூரிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் தென் மோஸ்ட்லி இந்த அட்மின்ங்கிறது விச் இஸ் நாட் அ கரெக்ட் வே. பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம ஏதாச்சும் ஒரு அப்ளிகேஷன் டம்மி அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணுவோம். இந்த மாதிரி செக்யூரிட்டி லேர்ன் பண்ணிக்க ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னா அட்மின் யூஸ் பண்ணுவோம். அது வந்து மோஸ்ட் ஆஃப் த டெவலப்பர்ஸோட பேசிக்கா யூஸ் பண்ற யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் தான். இதை வந்து ஈஸிலி ஹேக்கர் கேன் அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் டூ இட். அண்ட் நம்ம வந்து இன்னொன்னு என்னன்னா செக்யூரிட்டி எதுக்கெல்லாம் தருவோம்னா நம்மளோட பர்சனல் டீடைல்ஸ்க்கு மட்டும் கிடையாது. ஒவ்வொரு
மேனேஜ்மெண்ட் வந்து அவங்களோட பிசினஸ் லாஜிக்கை வந்து ஹைட் பண்றதுக்கும் செக்யூரிட்டி ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா, இப்போ அந்த பிசினஸ் லாஜிக் ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் இட் இஸ் அ பேங்கிங் அப்ளிகேஷன் ஆர் எனி அதர் அப்ளிகேஷன், ஓடிபி ஜென்ரேஷன் வச்சுக்கோங்க. ஓடிபி ஜென்ரேஷனுக்கு நான் ஒரு லாஜிக் எழுதியிருப்பேன், நீங்க ஒரு லாஜிக் எழுதிருப்பீங்க. இப்ப அந்த லாஜிக்கை நான் கண்டுபிடிச்சிட்டேன், பிசினஸ் லாஜிக்கை கண்டுபிடிச்சிட்டேன்னா தென் இட் இஸ் அ வெரி பிக் லூப் ஹோல், ரைட்? யாரு வேணாலும் அந்த லாஜிக்கை வச்சு ஓடிபி ஜென்ரேட் பண்ணி என்ன வேணா பண்ணலாம். ஸோ பிஸ்னஸ் லாஜிக்கு, நம்மளோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் நம்ம செக்யூரா வச்சுக்கணும். தென் ஒன்லி வி வில் பி மேக்கிங் அவர் பர்சனல் டீடைல்ஸ் வெரி வெரி செக்யூர் ஃப்ரம் த ஹேக்கர்ஸ். ஸோ அதுக்காக டெவலப்பர் வந்து ஆஸ் அ டெவலப்பர் வி நீட் டு லேர்ன் அ ஸ்ப்ரிங் செக்யூரிட்டி அண்ட் இட் இஸ் நாட் அ ஃபங்க்ஷனல் ரெக்யர்மெண்ட். அவங்க எனக்கு வந்து இந்த மாதிரி ஃபங்க்ஷனல் பேசிஸ்ல எனக்கு செக்யூரிட்டி அப்ளிகேஷனுக்கு வேணும்ல எந்த ஒரு கிளைண்ட்டுமே சொல்ல மாட்டாங்க. இட் இஸ் அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி டு develop the security for our application. ஓகேங்களா? ஓகே, ஐ ஹோப் இந்த வீடியோல நம்ம வந்து என்ன பண்ணிருக்கோம்னா ஸ்ப்ரிங் செக்யூரிட்டின்ற ஒரு டிபெண்டன்சியை ஆட் பண்ணி சிம்பிளி we have tried to open our application using a டிஃபால்ட்டா ஜென்ரேட் ஆன பாஸ்வேர்ட் அண்ட் தென் நம்ம கஸ்டம் பண்ண யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டை வச்சு ஓபன் பண்ணிருக்கோம். அப்கமிங் செஷன்ஸ்ல லெட் அஸ் லேர்ன் அ லாட் ஆன் தி ஸ்ப்ரிங் செக்யூரிட்டி ஃப்ரேம்வொர்க் அண்ட் தென் திஸ் 1 or 2 weeks which will be going. நான் வந்து என்ன அப்லோட் பண்ண போறேன்னா ஸ்ப்ரிங் செக்யூரிட்டி கான்செப்ட்ஸ் தான் அப்லோட் பண்ண போறேன். இஃப் யூ வாண்ட் டு லேர்ன் இட் இன் அ ஃபோக்கஸ்ட் வே, please do subscribe our channel and பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்ப்ரிங் செக்யூரிட்டி உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டபிளா இருக்கு or else any other queries, please do comment. I will for sure reply to your comments. Thank you so much. We'll see you in another video. Bye bye.